என் மனைவி லட்சுமி தேவியோடு வந்து சதியும் பதியுமாக உமக்கு காட்சி தருகிறோம். எப்படி தெரியுமா? வருங்காலத்தில் உன் வாழ்க்கையில துன்பங்கள் அனைத்தும் களையப்படும் என்பது மட்டும் பெறுவாய். லட்சுமி, இருவரும் சேர்ந்து அருளாசு புரிய வேண்டும் பக்தனுக்கு. ஆனால் ஒன்று, எனக்கு 2 வர வேண்டும் சுவாமி. என்ன? என் பக்தனுக்கு 2 வர வேண்டுமா? ஆமாம் சுவாமி. என்ன வர வேண்டும்? 7 வரம் தெரியுமா? முதல் வரம், என்னுடைய தம்பிமார்கள் இருவரும் முன்னால் உள்ளப்படுத்தினார்கள். இந்த வரத்தை கொடுத்தால் சுவாமி. என் தம்பிமார்களால் எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இருந்த பொழுதிலும் தம்பிகளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக் கூடாது என்று கேட்கிறாயே. என் பக்தன் என்று நீ மெய்ப்பட்டு விட்டாய் பக்தா. என்னாலோ என் மனைவியாலோ ஏன் தேவர்களாலோ எக்காலத்திலும் தம்பிகளுக்கு கொடுத்தேன். பெற்றுக்கொள். மறுவரம் மூதேவி அடைந்து விட்டது. ஏனென்றால் என் தம்பிமார்கள் பாதம் பட்டவர்கள் மூதேவி அடைந்து விட்டது. இந்த ஸ்ரீதேவி அனுப்பிவிட்டால் அந்த மூதேவி வேண்டும். சுவாமி, என் தம்பிமார்கள் அசுரகுலத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் பாதமானது என் மண்ணிலே இந்த சோனிதாபுரியை பட்டதால் நாடே மூதேவி அடைந்துவிட்டது. இந்த மூதேவி விலக வேண்டும் என்றால் அன்னை ஸ்ரீதேவியின் பாதம் அங்கு வந்து பட வேண்டும். ஸ்ரீதேவி எங்கெல்லாம் குடியிருக்கிறாளோ அங்கெல்லாம் லட்சுமி கடாசமாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஆகையால் நீ விருப்பப்படுகிறார். நான் அனுப்புகிறேன் உன்னோடு. ஆனாலும் அவள் எங்க இருக்கக்கூடியவள்? என்னில் சமபாதி கலந்தவள், என் மார்பிலே குடியிருக்கக்கூடியவள். அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. உனக்காக நான் அனுப்பி வைக்கிறேன் உன்னோடு. அவள் பாதம் மண்ணிலே படும். மூதேவி விலகும், ஸ்ரீதேவி பெருகும். ஒன்று, அவளுக்கு யாதொரு குறையும் நேரிடாத வண்ணம் சர்வ ஜாக்கிரதையாக என்னிடம் சேர்ப்பது தலையாக. அப்படியே சுவாமி போயிட்டு வருகிறேன்.